ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ரொம்ப நாளாக வீட்டில் வெட்டியாக இருந்து பயங்கரமாக போர் அடிச்சிருச்சு. சரி, எங்கேயாச்சும் போகலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டாக ரம்ஜான் லீவும் வந்துருச்சு. எனக்கு ரம்ஜானில் பிரியாணி கொடுக்கறதுக்கு எந்த ஒரு பாய் ஃப்ரெண்டும் இல்லை, அதாவது பாய் ஃப்ரெண்ட். சரி, இந்த லீவ்லேயும் வீட்டில் வெட்டியாக இருக்கிறதுக்கு பதிலாக எங்கேயாச்சும் ட்ரிப்பு போகலாமேன்னு சட்டுப்புட்டுன்னு ஒரு ட்ரிப்பு பிளான் பண்ணி கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியாச்சு. எங்கே போகலான்னு யோசிக்கும் போது எனக்கு சடனாக மைண்டில் வந்தது தேனி. ஏன்னா நான் ரொம்ப நாளாக தேனி போகலான்னு நிறையா வீடியோஸ், ஷார்ட்ஸு, ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பிளான் பண்ணிகிட்டே இருந்தேன். சரி, இந்த ஒரு 3 to 4 days கிடச்சிருக்கே, தேனி போகலாமே அப்படின்னு தேனிக்கு தான் ட்ரிப்பு பிளான் பண்ணிட்டு கிளம்புனேன். நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிட்டு செம்ம பசியில் போயிட்டு இருந்தேன். கரெக்டாக இந்த கூகுள் மேப்ஸ் என்னை ஒரு பள்ளிவாசல் இருக்கிற ரூட்டில் கூட்டிகிட்டு போயிடுச்சு. இன்றைக்கி வேறு ரம்ஜான், காலங்காத்தாலேயே மட்டன் பிரியாணி வாசம். ஆனாலும் வேறு வழியே இல்லை, மனசை கல்லாக்கிட்டு அப்படியே அந்த ரூட்டில் தான் நான் போனேன். தேனியில் நான் முதல்ல போகலான்னு பிளான் பண்ண ஒரு இடம் தான் கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ். ஏன்னா அந்த கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் பற்றி நான் நிறையா வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். அந்த பிளேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சரி, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு அங்கேயே போகலாம் அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு தான் நான் லொக்கேஷன் போட்டு போயிட்டு இருந்தேன். இந்த கும்பக்கரை வாட்டர் ஃபால்ஸ் போகிற ரூட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சுற்றி 2 சைடும் தென்னந்தோப்பு, மாந்தோப்பு, பலாத்தோப்புன்னு பயங்கரமாக இருந்துச்சு. அதுவும் ஏர்லி மார்னிங்னால பெருசாக க்ரௌடு இல்லாமல், பெருசாக வெஹிக்கிள்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஜாலியாக பீஸ்ஃபுல்லான ஒரு ரைடு. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அந்த ரூட்டில் போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன வில்லேஜஸ் தான். பட் சுற்றி 2 சைடு தோப்பு ரொம்ப அடர்த்தியாக இருக்கிறதுனால ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரி ஒரு ஃபீலு. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அப்படியே ஒரு 5-6 கிலோமீட்டர் அதே ரூட்டில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். கடைசியாக இந்த ரூட்டோட எண்டில் அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கும் நான் ரீச் ஆகிட்டேன். அங்கே போகும்போது எனக்கு முன்னாடியே அங்கே சில ஃபேமிலிஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் போகிற டைமில் தான் அந்த என்ட்ரன்ஸும் ஓப்பன் பண்ணாங்க. நானும் அங்கே போயிட்டு பைக்கெலாம் பார்க் பண்ணிவிட்டு டிக்கெட்டும் எடுத்துட்டேன். இங்கே பெர் ஹெட்டு 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் கேமரா கொண்டு போனீங்கன்னா 50 rupees. டிக்கெட் எடுக்கும் போதே தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு அந்த ரேஞ்சர் சொல்லி தான் அனுப்புனாரு. சரி, ஓகே, தண்ணி கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு நான் அப்படியே உள்ளே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த ரூட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. எனக்கு காலையில் நான் சீக்கிரமாக வந்ததுனால இங்கேயும் பெருசாக க்ரௌடெல்லாம் எதுவும் இல்லை. என்னோட சேர்த்தே ஒரு 10-15 பேர் தான் இருந்தாங்க. இந்த ரூட்டு ஒரு ஒத்தடி பாதை தான், ஒரு சின்ன ரோடு. அதில் தான் நம்ம ஒரு 1 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே நடந்து போகணும். சரி, ஓகேன்னு நானும் பேக்கெல்லாம் மாட்டிட்டு உள்ளே நடந்து போயிட்டு இருந்தேன். இந்த இடமும் ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. இந்த இடத்த சுற்றி பார்க்கும்போது இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அப்படிங்கிறத என்னால் ஃபீல் பண்ணவே முடியல. ஏன்னா ரொம்பவே ட்ரையாக இருந்துச்சு. அப்படியே இந்த ரூட்டில் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்தேன். கடைசியில் கீழே இறங்கி போகிறதுக்கு ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி வாட்டர் ஃபால்ஸை நோக்கி நான் போயிட்டு இருந்தேன். கீழே இறங்கி போனதுமே ஒரு சின்ன பிள்ளையார் கோயில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்ரூம், ட்ரெஸ் மாற்றுறதுக்கான இடம், உட்காரக்கான இடம்னு நிறையா வசதிகள் இந்த இடத்துல இருந்துச்சு.
அந்த ஸ்டெப்ஸில் இறங்கி லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆக முடியும். நானும் லெஃப்ட் சைடை நோக்கி தான் போய்கிட்டு இருந்தேன். வாட்டர் ஃபால்ஸ்க்கு இவ்வளோ கிட்ட வந்துமே கூட என்னால் இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸை வந்து ஃபீல் பண்ணவே முடியல. ரொம்பவே அமைதியாக இருந்துச்சு. வாட்டர் ஃபால்ஸ் ரீச் ஆனதுமே எனக்கு பயங்கரமான டிசப்பாயின்மெண்ட். ஏன்னா அந்த ரேஞ்சர் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக தண்ணியே இல்லைன்னு தான் சொல்லியிருக்கணும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வயசு குழந்தைய உள்ளே இறங்கி நிற்க சொன்னால் கூட ஸ்டடியாக நிற்கும். அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. என்னதான் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் காலையிலேயே ஒரு நல்ல ரைடு, சின்ன ட்ரெக்கிங்னு நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பிளேஸில் வேறு எதுவுமே இல்லை. அதனால் அங்கேருந்து நான் கிளம்பிட்டேன். தேனியில் நான் சுற்றி பார்க்கலான்னு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸே இப்படி ஆனதும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருந்தாலும் சரி அடுத்தடுத்த பிளேஸை நோக்கி போகலாம் அப்படின்னு நான் கிளம்பிட்டேன். அதெல்லாமே நீங்கள் அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்பீங்க. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.